தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். 1 நாளாகமம் 21 23 வசனம். ஒரு நாள் தாவீதை நோக்கி ராஜாவாக என் ஆண்டவன் அதை வாங்கி கொண்டு தம்முடைய பார்வைக்கு நலமானபடி செய்வாராக. இதோ சர்வாங்க தகனங்களுக்கு மாடுகளும் விறகுக்கு போரடிக்கிற உருளைகளும் போஜன பலிக்கு கோதுமையும் ஆகிய யாவையும் கொடுக்கிறேன் என்றான். தாவீது கேட்கிறாரு, ஒரு நாள் என்ன பதில் சொல்ற மாதிரி, அது அறுவடையின் காலம். அந்த நாட்கள் சில தானியத்தை பொறுத்து மாத கணக்கு இருக்குது. கோதுமை என்று சொன்னால் 6 அல்லது 7 மாதங்கள் அறுவடைக்கு. பெரும்பாலும் அங்கே கோதுமை தான் தானியத்தை பொறுத்து வரலாம். பிறகு திராட்சை, அது 2 வருஷம் 3 வருஷம் கூட பலன் கொடுக்கறது. அத்தி மரம், இதெல்லாம் மாத கணக்கு, வருஷ கணக்கு. களத்தில் போரடிக்கிறது தானியம் கோதுமை தான். இப்போ 6-7 மாதம் பயிரிட்டு காத்திருந்து அறுவடை செய்து கொண்டு களத்தில் போட்டு போரடிக்கிறார். அந்த நேரம் பார்த்து கேட்கிறாருன்னா, சாதாரண ஒரு மனுஷனா இருந்தா, விசுவாசியா இருந்தா என்ன சொல்லணும்னா, பல சாக்கு போக்கெல்லாம் சொல்லுவோம். என்ன, தாவீது ராஜா, உங்களுக்கே நல்லா தெரியும், இது நிலத்தை விற்கிற டைமா, இது போரடிக்கிற நேரம், இவ்வளோ விளைஞ்சிருக்குது, அங்கே தானியெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும், 6-7 மாதம் பட்ட பாடெல்லாம் வீணாக போயிடும். இப்போ வேண்டாம், நான் ஒரு 6 மாதம் கழிச்சு கொடுக்குறேன், அல்லது 1 வருஷம் கழிச்சு கொடுக்குறேன். ஆக இப்போ டைம் சரியில்லை, இப்போ கேட்குறீங்களே ராஜா என்று சொல்லியிருக்கலாம். அல்லது பிரமாணத்தின்படி என்னுடைய சுதந்திர வீதம் இது, அதை நான் யாருக்கு கொடுக்க முடியாது. இப்படி பல சாக்கு போக்கள் சொல்லுவதற்கு அநேக காரியங்கள் ஒரு நாளைக்கு இருந்தது. ஆனா எதையும் சொல்லல. கேட்ட உடனே சொல்றாரு பாருங்க, பலியிடணும் இல்லையா, நீங்க பலிக்கான மிருகம் என்னிடத்தில் இருக்கிறது, மாடு எடுத்துக்கொள்ளுங்கள். பலியிடுவதற்கு, அக்கினியை சுட்டு எரிப்பதற்கு சில ஆயுதங்கள் தேவை. ஏதோ என்னிடத்துல போரடிக்கிற ஆயுதங்கள் இருக்கிறது, உருளைகள் இருக்கிறது, எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு பலி செலுத்தணும் சொன்னீங்களே, அப்போ போஜன பலி செலுத்தலாமே. போஜன பலி செலுத்துவதற்கு என்னிடத்துல கோதுமை இருக்கிறது, எடுத்துக்கொள்ளுங்கள். என் நிலத்தை கொடுக்கிறேன், களத்தை கொடுக்கிறேன், எடுத்துக்கொள்ளுங்கள். ஒருவனுடைய இருதயம் ஆச்சரியமானது. இன்னைக்கு ஆண்டவர் தேவ ஜனத்தோடு பேசுறார், நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் கேட்கும் பொழுது எந்த சாக்கு போக்கு சொல்லாம, காலங்களையோ சமயத்தையோ பலகீனத்தையோ அது எதையும் சாக்கு போக்கு சொல்லாம, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, இன்றைக்கு அப்படி ஆண்டவருக்கு நம்ம அர்ப்பணித்து இந்த ஒரு நாளை போல காட்டதை விட அதிகமாய் கொடுக்க நீ ஆயத்தமாக இருந்தால், இன்றைக்கு ஒரு நாள் வேதத்தில் எழுதியிருக்காரு என்றால், அதே போல உன்னை தேவன் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.